எல்லார் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நான் வந்து இறால் பஸ்தல் செய்ய போகிறேன் பாருங்கள். இந்த மைதா மாவை நல்லா ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு கொஞ்சம் ஆப்பச்சோடா லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா பிணைஞ்சு வச்சுருக்கோம். பார்த்தீங்களா? இன்றைக்கி இறால் பஸ்தல் செய்கிறது எப்படின்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதில் ஒரு உருண்டை எடுத்து நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். உருட்டி வச்சுருக்கேன். நல்லா தூக்கி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? வச்சுருக்கேன். பார்த்துக்கிறங்க எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இறால் பஸ்தலுக்கு தேவையான மசாலா அதெல்லாம் இதில் சேர்த்துருக்கேன் பாருங்கள். இறால் பொடி இறால் பார்த்துக்கிறங்க. இதில் பொடி இறால் இதாக இருக்குது பார்த்தீங்களா? பொடி இறால். இதில் உருளைக்கிழங்கு, தக்காளி, பச்சை மிளகா, மல்லி இலை, கருவேப்பிலையெல்லாம் போட்டு வெங்காயம்லாம் போட்டு இதை வந்து நல்லா எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? கொஞ்சம் உப்பு லைட்டாக சேர்த்துக்கணும். மிளகுத்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், லைட்டாக வத்தத்தூள் லேஸாக போட்டு நல்லா எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை பஸ்தலுக்கு உள்ளே அந்த கறி வச்சு மடிக்கணும். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த பாருங்கள், இந்த இறால் பஸ்தலுக்கு இந்த கறி வைக்கிறேன் பாருங்கள். சரிங்களா? வச்சு நான் இப்போ இந்த மைதா மாவில் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி பசை பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். கம் மாதிரி இதை சுற்றி வர இப்படி ஒட்டம் பார்த்துக்கிறேங்க. விட்டுட்டு இப்படி பண்ணி விட்டுறணும். சரிங்களா? இன்னொன்று வைக்கிறேன் பாருங்க. எப்படி பசை வச்சு இப்படி பண்ணிடணும். பார்த்துக்கிறோம். இப்படி வச்சு இப்படி ஒட்டி விட்டோம்னா நின்றுக்கிறோம். பார்த்தீங்களா? ரொம்ப எண்ணெய் ஊற்றலை. ரொம்ப எண்ணெய் ஊற்றாமல் கொஞ்சமாக ஊற்றி பஸ்தலுக்கு தேவையானது பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். அதிகமாக எண்ணெய் ஊற்றினா அதை அப்படியே நம்ம வைக்க வேண்டியது வரும். அதனால் கொஞ்சமாக ஊற்றி இதான் இறால் பஸ்தல். பார்த்துக்கிறங்க. இது இப்படி வேகும் பாருங்கள். இது நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி கிறிஸ்பியாக வந்த உடனே மாற்றி போடணும். திரும்ப மாற்றி போடணும். பார்த்துக்கிறங்க. எப்படி பிளாக் ஆகாமல் லைட்டாக ப்ரௌன் ஷேப் வர சொல்ல நம்ம எடுத்துடணும். பார்த்தீங்களா? இந்த கறியை இப்படி வச்சு இறால் கறி, இந்த இறால் மசாலாவை வச்சு இப்படி எல்லா பக்கமும் போட்டோம்னா அந்த இது இதாகாது, வெளியே வராது அந்த கறி. இப்படி வச்சு ஒட்டி விட்டுறணும். ஒட்டி விட்டு அது பாட்டில் இருக்கும். எண்ணெயில் போட்டாலும் உடையாது. இதான் பாருங்கள், பஸ்தல் செஞ்சிட்டேன் பாருங்கள். இதான் இறால் பஸ்தல். நல்ல டேஸ்டியாக இருக்கும். சரிங்களா?
சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இறால் பஸ்தலுக்கு தேவையானது உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, மல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம், அப்புறம் மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், வத்தத்தூள், லைட்டாக மிளகுத்தூள், லைட்டாக மஞ்சத்தூள். இது எல்லாமே ஒவ்வொரு பீஸ். கொஞ்சம் உப்பு போட்டு அந்த மசாலாவை லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதை நல்லா வதக்கி எடுத்துட்டாலே போதும், வெந்துடும். இறால் மசாலா ரெடி பண்ணிவிட்டு இதை மைதா மாவையும் நம்ம சப்பாத்திக்கு இது பண்ணுற மாதிரி பண்ணி உருட்டி ரவுண்டு பண்ணி அதில் மசாலையை வச்சு இந்த இறால் மசாலாவை வச்சு எண்ணெயில் போட்டு மாற்றி ப்ரௌன் நிறத்தில் எடுத்துடணும். இதான் இறால் பஸ்தல், தூத்துக்குடி இறால் பஸ்தல் ரெடி. எல்லோரும் நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இறால் பஸ்தல் எப்படி அழகாக சுட்டு வச்சுருக்கேன்னு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மசாலையெல்லாம் கரெக்டாக எடுங்க, சரிங்களா?